Morning students. Today now we are discussing about first chapter living world tools for study of taxonomy. Tools for study of taxonomy. ஓகே, வகைப்பாட்டியலை பற்றி படிப்பதற்கு சில கருவிகள் தேவைப்படுகிறது, சில டூல்ஸ் தேவைப்படுகிறது. ஓகே, ஒவ்வொரு டூ வீலருக்கு ஃபோர் வீலருக்கு டூல்ஸ் இருக்கு இல்லையா? பட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க உயிரினங்களை வகைப்படுத்துவதற்கு சம் டூல்ஸ் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இங்க ஆர்கானிசம் கேன் கிளாசிஃபை தென் நேமிங், வகைப்படுத்துறாங்க, பெயர் சூட்டுறாங்க. ஓகே, அப்ப என்னென்ன டூல்ஸ் சார்? மெயினா டூல்ஸ் அண்ட் டெக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டூல்ஸ் மெயினா பாத்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் டெக்ஸானமிக்கல் எய்ட்ஸ். சார் அதுக்கு டெக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அப்படின்னு கேட்ட கருவிகள், நாட் எய்ட்ஸ் அக்யூட் இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீஸ் கிடையாது. அதுக்கு எய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? தட் இஸ் எ டூல்ஸ். அப்ப ஒண்ணுதான் இங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு டூல்ஸ், இன்னொன்னு என்னன்னு டெக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே டிஃபரண்ட் ஃபார் யாருக்கு அப்படின்னு கேட்டா ஒன்னு பிளான்ட்ஸ்க்கு, இன்னொன்னு என்னன்னு கேட்டா அனிமல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னு தாவரங்களுக்கு, இன்னொன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா அனிமல்ஸ். பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரண்ட். பிளான்ட்ஸ்க்கு வேற, அனிமல்ஸ்க்கு வேற அப்படின்னு சொல்லுவோம். சார் பிளான்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெர்பேரியம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லுவோம். பிளான்ட்ஸ்ல ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு ஹெர்பேரியம், ரெண்டாவது பொட்டானிக்கல் கார்டன். ஓகே, இப்ப ஹெர்பேரியமும் பொட்டானிக்கல் கார்டனும் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் உடைய டூல்ஸுக்கும் பிளான்ட்ஸ் உடைய டெக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்க்கும் காரணம்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் இப்ப அனிமல்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா வேற. ஓகே, இப்ப அனிமல்ஸ்ல என்னென்ன சரி இருக்கு அப்படின்னா மியூசியம். அனிமல்ஸ் என்னென்ன சரி இருக்கு? மெயினா பாத்தீங்கன்னா மியூசியம் இருக்கு. மியூசியம் அப்படின்னாவே அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி டெக்ஸானமிக்கல் கீஸ். ஓகே, டெக்ஸான் வகைப்பாட்டியல் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. கீஸ் சாவி, திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸானமிக்கல் கீஸ். தென் zoological and marine park. zoological and marine parks. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா zoological park. செகண்ட் ஒன் இஸ் கால்ட் என்னன்னா marine park அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பூங்காக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பூங்காக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா marine park, கடல் பூங்காக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதெல்லாம் தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் எதுக்கு அப்படின்னா டூல்ஸ் அண்ட் டீச்சிங் எய்ட்ஸ் ஃபார் அனிமல்ஸ். அப்படியே டக்கு டக்குன்னு பிளான்ட்ஸ்னா ஹெர்பேரியமும் பொட்டானிக்கல் கார்டன் தான் டூல்ஸ். இப்ப 8க்கு 4 10க்கு 4 சாரி சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு வண்டிக்கு டூ வீலர் பஸ். அது மாதிரி பிளான்ட்ஸ்க்குனா இது. அனிமல்ஸ்க்கு அப்படின்னா அதாவது மியூசியம், டெக்ஸானமிக்கல் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் zoological பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மெரைன் பார்க் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இப்ப இதுல எல்லாத்தையுமே என்னன்னா சார் நம்ம கடைபிடிக்கிறோம்? வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ்? அப்ப இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டெக்ஸானமிக்கல் டூல்ஸ். அப்ப இந்த டெக்ஸானமிக்கல் டூல்ஸ்லயும் டெக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்லயும் எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டா மெயினா ஒரு 4-5 கொடுத்திருக்காங்க. ஒன்னு என்னன்னா ஃபீல்ட் விசிட். இதுல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபீல்ட் விசிட். ஃபீல்ட் விசிட் பண்ணணும். ரெண்டு சர்வே. சர்வே மீன்ஸ் என்னன்னு கேட்டா அப்படின்னு கேட்டா இந்த ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, ஆய்வு செய்யறது. ஓகே, சர்வே மீன்ஸ் என்னன்னு கேட்டா கலப்பணி. தட் இஸ் ஆய்வு, ஃபீல்ட் ஒர்க் தான் ஃபீல்ட் விசிட் அப்படிங்கிறது கலப்பணின்னு சொல்லுவோம். சர்வே அப்படிங்கிறது ஆய்வுன்னு சொல்லுவோம். தென் ஐடென்டிஃபிகேஷன், தென் கிளாசிபிகேஷன், preservation, then documentation. Okay, etc. சரி, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும். இதுல
பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல ஹெர்பேரியத்தை பொட்டானிக்கல் கார்டன் அதே மாதிரி மியூசியம் டாக்ஸானமிக்கல் கீஸ் ஜூவாலஜிக்கல் பார்க் மெரைன் பார்க் எல்லாத்தையும் ஃபீல்ட் விசிட் பண்ணனும் சர்வே பண்ணனும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணனும் என்ன பிளான்ட் என்ன அனிமல் அப்படினு அதை கிளாசிஃபை பண்ணனும் தென் நெக்ஸ்ட் அதை preserve ஸ்டோர் பண்ணனும் தென் டாக்குமெண்டேஷன் அத ரிசல்ட் என்ன பண்ணனும் அப்படினா ப்ரொவைட் பண்ணனும் சரிங்க ஓகே இப்போ இந்த many tools அங்க இருக்கக்கூடிய நிறைய டூல்ஸ் used for என்னன்னு கேட்ட taxonomical studies வகைப்பாட்டியலை பற்றி படிப்பதற்கும் ஓகே அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படினு கேட்டா எல்லாமே எதுக்கு சார் யூஸ் ஆகுது that is to study for என்ன அப்படினு கேட்டா taxonomical tools or taxonomy or taxonomy of organism அதுல some of the வந்து பாத்தீங்க tools வந்து பாத்தீங்க அப்படினு கேட்டா இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுல நிறைய இருக்கு கிளாசிக்கல் இருக்கு மாலிகுலர் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா கிளாசிக்கல் taxonomical tools அப்படினு சொல்லுவோம் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டூல் என்னன்னு கேட்டா கிளாசிக்கல் taxonomical tools அப்படினு சொல்லுவோம் சார் இந்த கிளாசிக்கல் அப்படினு கேட்டா பாரம்பரிய அப்படினு சொல்லுவோம் இல்லையா அதாவது மேக்ஸிமம் வந்து பாரம்பரிய ஓகே இந்த மேக்ஸிமம் கிளாசிக்கல் அப்படினு கேட்டாவே பாரம்பரிய ஓகே பாரம்பரிய taxonomical tools பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் அப்படினு சொல்லுவோம் சரி இதுல என்னடா சரி இருக்கு அப்படினு கேட்டா மெயினா taxonomical keys இதுல மெயினா இன்க்ளூட் ஆயிருக்கிறது என்னது taxonomical keys அப்படினு சொல்லுவோம் வகைப்பாட்டியலின் திறவுகோல் அப்படினு சொல்லுவாங்க இல்லையா அப்ப வகைப்பாட்டியலின் திறவுகோல் சரி இந்த கீஸ் எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்ப அந்த கீஸ் பேஸ்ட் ஆன் கம்பேரிசன் ஆர் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பிட்வீன் யாருக்கு இடையில அப்படினா சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ் ஆர்கானிசம் ஓகே ஒற்றுமையான உயிரினங்களுக்கும் ஒற்றுமை இல்லாத அதாவது வந்து பார்த்தா அப்படினா ஒரே மாதிரியான மாறுபட்ட உயிரினங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் அப்படின்றது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ இந்த கீஸ் உடைய வேலை based on comparative this used எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படினா based on comparative analysis யாருக்கு இடையில அப்படினு கேட்டா similarities and dissimilarities சிமிலாரிட்டிஸ்க்கும் டிஸ்சிமிலாரிட்டிஸ்க்கும் ஒற்றுமைக்கும் ஒற்றுமை அல்லாத வேறுபாட்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அந்த வேறுபாடுகளை கண்டறியக்கூடியதா எது சார் அப்படினா டாக்ஸானமிக்கல் கீ அப்படினு சொல்லுவோம் அங்க இருக்கக்கூடிய வகைப்பாட்டு திறவுகோல் அப்படினு சொல்லுவாங்க சரிப்பா டிஸ்சிமிலாரிட்டிஸ் ஆஃப் யாருக்கு அப்படிங்கற ஆர்கானிசம் ரெண்டு உயிரினங்களுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமைப்பா உயிரினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகளை அறிய பயன்படுவது டாக்ஸானமிக்கல் கீஸ் சரி இதுலயும் நிறைய வந்து பாத்தீங்க அப்படினா செப்பரேட்டட் நிறைய கேஸ் வந்து பாத்தீங்க அப்படினா காணப்படுதுன்னு சொல்லுவோம் நிறைய செப்பரேட்டட் வந்து பாத்தீங்க அப்படினா என்ன சொல்லுவாங்க மெனி டாக்ஸானமிக்கல் கீஸ் இதுலயும் பாத்தீங்க அப்படினா மெனி டாக்ஸானமிக்கல் கீஸ் இருக்கு என்னன்னா சார் இதனுடைய சப்கெட்டிங் அப்ப இதுல உனக்கு என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மியூசியம் இருக்கு மியூசியம் சார் மியூசியத்தோட வேலை என்ன ஃபர்ஸ்ட் மியூசியம் அருங்காட்சியகம் அப்படினு சொல்லுவோம் இப்ப அருங்காட்சியத்தோட வேலை என்ன சார் அப்படினு கேட்டா இது பயாலஜிக்கல் மியூசியம் இங்க என்ன பண்றாங்கன்னா கலெக்ஷன் அண்ட் preserved அப்ப கலெக்ஷன் ஆஃப் preserved plants and animals இங்க ஒரே லைன் தான் மியூசியத்துல என்ன பண்றாங்கன்னா கலெக்ட் பண்றாங்க கலெக்ஷன் ஆஃப் யார் சார் அப்படினு கேட்டா preserved plants and animals அண்டர்ஸ்டாண்டா சார் கலெக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பிளான்ட் கலெக்ட் பண்றாங்க அனிமலை கலெக்ட் பண்றாங்க தென் preserve பண்றாங்க அத ஸ்டோர் பண்றாங்க பதப்படுத்தி வைக்கிறாங்க அப்ப கலெக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தென் preserved ஃபார் எதுக்கு சார் ஃபார் ஸ்டடி ஃபார் எதுக்காக சார் கலெக்ட் பண்றாங்க ஃபார் ஸ்டடி படிப்பதற்காக அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெடி டு ரெஃபரன்ஸ் ஓகே ரெடி டு ரெஃபரன்ஸ் உடனடியாக அப்ப உடனடியே தெரிந்து கொள்வதற்காக எதை சார் பயன்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூசியத்தை வந்து பார்த்தா அப்படின்னா பயன்படுத்துறோம் அண்டர்ஸ்டாண்டா சார் அண்டர்ஸ்டாண்டா இல்லையா சார் சார் மியூசியம் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தென் preserved plants and animals ஃபார் எதுக்கு அப்படின்னு கேட்டா ஃபார் ஸ்டடி அண்ட் ரெடி ரெஃபரன்ஸ் ஓகே சரிங்க இப்போ இது எதுக்கு சார்
அப்ப the specimens of என்னன்னு கேட்டா both ஜதி மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ரெடி ரெஃபரன்ஸ். அப்ப the ready reference of என்னன்னு கேட்டா specimens of என்னது both extinct and living organisms. extinct and living organisms. இதுக்கு ஒரே லைன் தான். எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு கேட்டா மரபற்று போன, அழிந்து போன. அப்போ லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த அனிமல்ஸ பத்தி ஈஸியா என்ன பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம். சரி, இத பேஸ் பண்ணி சார் அங்க இருக்கக்கூடிய ஸ்பெசிமன் இருக்குல்லப்பா, நம்ம கலெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இதெல்லாம் ஸ்பெசிமன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஸ்பெசிமன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அந்த ஸ்பெசிமன்ஸ் ஆஃப் போத் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. the specimens of both extinct அழிந்து போன, மரபற்ற போன, அதே மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸ், இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், கேன் பி ஸ்டடிட், படிக்க முடியும் சொல்லுவோம். சரிப்பா. தென் மியூசியம் ஓவர். நெக்ஸ்ட் சுவாலஜிக்கல் பார்ட். சுவாலஜிக்கல் பார்க், விலங்கியல் பூங்காக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப சுவாலஜிக்கல் பார்க் என்ன சார் பண்றாங்க, இது ஒரு பிளேஸ். அப்ப சுவாலஜிக்கல் பார்க், மெரைன் பார்க் அப்படிங்கறது என்னது, ஒரு பிளேஸ். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட், வன விலங்குகளை புடிச்சு கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா preserved. ஓகே, ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட், பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில வளர்க்கறாங்க. அண்டர் ஹியூமன் கேர், மனிதனுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா கண்ட்ரோல்ல வளர்க்கக்கூடிய ஒண்ணுக்கு பேர் தான் சுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே இடம் தான். அப்ப சுவாலஜிக்கல் பார்க் அப்படிங்கிறது என்னது, பிளேஸ். ஓகே, அப்ப மேக்ஸிமம் சுவாலஜிக்கல் பார்க் அப்படிங்கிறது பிளேஸ். இதுல அங்க இருக்கக்கூடிய வைல்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் கெப்ட் பண்ணி எங்க சார் அப்படின்னு கேட்டா ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட் அண்டர் ஹியூமன் கண்ட்ரோல்ல. அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஒரே லைன் தான். அப்ப சுவாலஜிக்கல் பார்க் மீன்ஸ் என்னன்னா ஒன் ஆஃப் தி பிளேஸ். இதுல வேற வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட், அங்க என்ன பண்றாங்க, வைல்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, கெப்ட் புடிச்சு வச்சிருக்காங்க. வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட். தென் ப்ரொடெக்டட் எங்க சார் அப்படின்னு கேட்டா ஒரு பர்టిక్యులர் என்விரான்மெண்ட், அல்லது பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில. யாருடைய கேர் அப்படின்னு கேட்டா அண்டர் ஹியூமன் கண்ட்ரோல் ஆர் கேர், மனிதனுடைய பாதுகாப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா நிறைய சுவாலஜிக்கல் பார்க்லாம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய வந்து கார்டு, நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க, சூப்பர்வைசர் நிறைய இருப்பாங்க. அதனால யாருடைய கேர், அவங்களுடைய கேர்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்க்கக்கூடிய விலங்குகள். சரி, இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது, இட் கேன் ஸ்டடி ஃபார் ஃபுட், அதாவது ஃபுட் ஹேபிட்ஸ். அப்ப இத பேஸ் பண்ணி இது எதுக்கு யூஸ் ஆகுது சார், மெயினா ஃபுட் ஹேபிட்ஸ். யாருடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அனிமல்ஸ் உடைய ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு பிஹேவியர்ஸ், ஒன்னு ஃபுட் ஹேபிட்ஸ் உணவு பழக்க வழக்கங்களை பற்றியும், ரெண்டு பிஹேவியர் அதனுடைய நடத்தை முறைகளை பற்றியும் தெரிந்து கொள்வது எதுல சார் அப்படின்னா சுவாலஜிக்கல் பார்க்ல. ஓகே, ஃபைனல் வந்து மெரைன் பார்க். சரி, இதுவும் என்னன்னு கேட்டா பிளேஸ் தான். மெரைன் பார்க் அப்படிங்கிறது என்னது, பிளேஸ். அப்ப இந்த மெரைன் பார்க்ல என்ன சார் பண்றாங்க அப்படின்னா மெரைன் ஆர்கானிசம் ஆர் மெயின்டைன்டு. ஒரே லைன் தான். மெரைன் ஆர்கானிசம்ஸ், மெரைன் ஆர்கானிசம்ஸ் ஆர் மெயின்டைன்டு in protected environment. environment ஓகேவா? அதாவது வந்து பாருங்க, கடல்வாழ் உயிரினங்களை பராமரிக்கிறாங்க எதுல அப்படின்னு கேட்டா ஒரு பாதுகாப்பான என்விரான்மெண்ட்ல. இதுக்கு பேரு மெரைன் பார்க் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிண்டட் டெக்ஸானமிக்கல் டூல்ஸ். கடைசியா இருக்கிறது பிரிண்டட் டெக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, பிரிண்டட் அப்படின்னா அச்சடிக்கப்பட்ட போட்டோஸ், போட்டோகிராஃபிலாம் சொல்லுவோம் இல்லையா, பட் அது மாதிரி இங்க பிரிண்டட் டெக்ஸானமிக்கல் டூல்ஸ். இதுல என்ன சார் பண்றாங்கன்னா மெயினா ஐடென்டி கார்டு,
ஐடின்னு சொல்லுவோம், ஐடி கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஐடி கார்டு அப்படிங்கறது ஐடென்டிபிகேஷன் கார்டு, அடையாள அட்டை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா மீனிங், டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கேட்ட விளக்கப்படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, விளக்கப்படங்கள். ஓகே, நிறைய ஏதாவது ஒரு கார்டை வச்சு டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பிளனேஷன் படங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா என்னது, அங்க இருக்கக்கூடிய வந்து பார்த்தா ஃபீல்டு கைட்ஸ். ஓகே, ஃபீல்டு கைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, விளக்கப்படங்கள், ஃபீல்டு கைட்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாருங்க மேனுவல்ஸ். ஓகே, அப்ப மேனுவல்ஸ் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, இருக்கக்கூடிய வந்து பாருங்க என்னது, அதுவும் வந்து பாருங்க விளக்க குறிப்பீடுகள் தான். அப்ப இது எல்லாமே எதுல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். சார் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ, டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமில. சரிங்க, இது எதுக்கு சார் அப்படின்னா டூல்ஸும் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எதுக்கு அப்படின்னா டாக்ஸானமி ஆஃப் ஆர்கானிசம், அல்லது உயிரினங்களை வகைப்படுத்துவதற்கும் ஐடென்டிபிகேஷன் பண்ணுவதற்கும் கிளாசிபிகேஷனுக்கும் நேமிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இதுல பிளான்ட்ஸ்க்கு தனியா இருக்கு, அனிமல்ஸ் தனியா இருக்கு. பிளான்ட்ஸ் உடைய டூல்ஸ் அண்ட் டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் யாருன்னா ஹெர்பேரியம், பொட்டானிக்கல் கார்டன். ஒழுங்கா லிசன் பண்ணி இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அனிமல்ஸ் இருந்தா மியூசியம், டாக்ஸானமிக்கல் கீ, சுவாலஜிக்கல் பார்க், மெரைன் பார்க், தட்ஸ் ஆல். இப்ப இதுல என்னென்ன கேரக்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா ஃபீல்ட் விசிட், களப்பணிக்கு போறோம். இங்க எல்லா இடத்துலயும் சர்வே, சர்வே அப்படின்னா வந்து ஆய்வு செய்யறோம். ஐடென்டிபிகேஷன் அடையாளம் காண்றோம். தென் அடையாளம் கண்டாச்சு, நெக்ஸ்ட் வந்து பாருங்க கிளாசிபிகேஷன் வகைப்படுத்துறோம். தென் பிரசர்வேஷன், அதை பதப்படுத்துறோம். ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன், அது ஒரு டாக்குமெண்டா ஃபைனலா சப்மிட் பண்றோம். அவ்வளவுதான். இதுல நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா டூல்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாரம்பரிய டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது எது சார் அப்படின்னா டாக்ஸானமிக்கல் கீ, வகைப்பாட்டியல் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படின்னா based on comparative between similarities and dissimilarities of organisms, உயிரினங்களின் ஒற்றுமை வேற்றுமைகளை அறிய இது பயன்படுதுன்னா டாக்ஸானமிக்கல் கீஸ். ஓகேப்பா, இதுல நிறைய டாக்ஸானமிக்கல் கீஸ் இருக்கு. அதுல ஒண்ணு எது அப்படிங்கற மியூசியம். அப்ப மியூசியம் அப்படின்னா என்ன மீனிங், கலெக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தென் preserve, அதை கலெக்ட் பண்ணியாச்சு, தென் preserve பண்ணியாச்சு. ஃபார் எதுக்காகன்னு கேட்டா ஃபார் ஸ்டடி அண்ட் ரெடி ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, இது ஒரு சைடு. அப்ப அந்த ஸ்பெசிமன் எதுக்காக சார் இங்க யூஸ் பண்றாங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் அனிமலையும் லிவிங் ஆர்கானிசத்தை பத்தி ஸ்டடி பண்ணுவதற்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. எது உயிரோட இருக்கு, எதெல்லாம் அழிஞ்சு போன உயிரினங்கள் கண்டுபிடிப்பதற்கு இந்த மியூசியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருக்கு. அதே மாதிரி சுவாலஜிக்கல் பார்க், சுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னா பிளேஸ். இதுல வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் கெப்ட் பண்ணி டு ப்ரொடெக்ட், எங்க சார் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்ல. யாருடைய கேர்ல அப்படின்னு கேட்டா ஹியூமனுடைய கேர்ல. ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபுட் ஹேபிட்ஸ், அனிமலுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தியும், அதாவது ரெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் மெரைன் பார்க். மெரைன் பார்க் அப்படின்னு கேட்டாங்க ஒரே லைன் தான், அங்க இருக்கக்கூடிய மெரைன் ஆர்கானிசம் ஆர் மெயின்டைன்ட் இன் தி ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஃபைனலா இருக்கிறது பிரிண்டட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல எதாவது பயன்படுத்துறாங்கன்னா ஐடென்டிபிகேஷன் கார்டு, ஐடி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன், விளக்கப்படங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபீல்டு கைடு, அதாவது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆய்வு களப்பணி வந்து சொல்லுவோம் இல்லையா, அதாவது கள வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேனுவல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன பண்றாங்கன்னா இங்க பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் ஐடென்டிபிகேஷன் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ.